ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி அம்மாவும் மகனும் சீக்கிரமாக எழுந்து விட்டோம். காலையில் வேலை ஆட்டோமேட்டிக்காக போச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் சோம்பேறியாக போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சோறு, மீன் மேக்கர் பொரியல். பையன் சாப்பிடுகிறான். பெத்த புல்லை சாப்பிடுது. பெறாத பூனை ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். லெமனுன்னு சொல்லிட்டு அது போய் ஓரமாக உட்காந்துக்கிடுச்சு. பார்த்துட்டு என்னடா நமக்கும் லெமனை வச்சுட்டாங்களேன்னு ஓரமாக போய் உட்காந்துக்கிடுச்சு. இதுக்கு முட்டை போட்டால் இந்நேரம் அடிச்சிரும். நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. இந்த மேடம் முட்டை, கறி, மீன் இப்படின்னா தான் வருவாங்க. இன்றைக்கி வந்தது என்னென்னா மீன் மேக்கர் பொரிக்கிறேன் மீன் நினச்சிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் கிட்ட பார்த்தா வெஜ்ஜு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதான் தூரமாக போய் உட்காந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா எந்திரிக்க மனசே வராது. எந்திரிச்சாலும் ஒரு அசால்ட்டுத்தனமாக கிளம்புவோம். இன்றைக்கி திங்கக்கிழமையா எந்திரிச்சா படபடன்னு வேலை ஆகிக்கிட்டே இருக்குது. டைம் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டு. இப்போ 8:20 இருக்கா. இப்போ 8:05 தான் ஆகுது. இங்கே 1/4 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுமே அப்படியே சோம்பேறித்தனமாக தான் எந்திரிப்போம். காலையில் வெளில நான் முழிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அலாரம் சேர்த்து வச்சுட்டு தூங்கிட்டோம். கொஞ்சம் லேட்டு தான் எழுந்திரிச்சது எல்லா நாளை விட இன்றைக்கி. ஆனாலும் வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. என்ன சாப்பாடு செய்ய அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எழுந்திரிச்சு உட்காந்து யோசிக்கிற வேலையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்ப்பேன். காலையில் பழக்கமாயிடுச்சு. சரி, உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். மண்டே